டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சார் 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 வணக்கம் சார் 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 பாடம் யாரும் இல்லை சார் தம்பி தம்பி யாரு யாரு நீ என்ன யாருமே இல்லை ஏதோ எடுக்கிறானே தம்பி தம்பி ப்ரெஸ்ஸு சார் ப்ரெஸ் ஆமாம் சார் ப்ரெஸ்ஸு சார் என்ன தம்பி ப்ரெஸ்ஸுன்றது நேராக வர மாட்டியா ஏதோ அடியாள் மாதிரி ஏற்கனவே எனக்கு நிறைய த்ரெட்னிங் இருக்குது அடியாள் மாதிரி சுற்றிட்டு இருக்க சார் ஒன்றும் இல்லை சார் உங்கள் தம்பி இருக்கார்ல சேட்டை ஏன் சார் கோவப்படுறீங்க பண்ணல சார் உங்கள் சேட்டையோட நடத்திட்டு இருக்கிற அந்த வலைவலிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டீங்க ஏன் சார் அது 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 வந்து தம்பி அது அது ஒரு வலையொலி அதில் வந்து ஒரு கட்சி வந்து இருக்கிறது வந்து அது சரியாக படலை அதனால் வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்தேன் தலைவர் என்ற அடிப்படையில். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவர் எத்தனையோ வீடியோ பண்ணியிருக்கார் சார் இல்லையா? சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாரையும் வச்சு அவர் பண்ணியிருக்கார். அப்போல்லாம் இந்த கொஷின் வரல, அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இப்போ மட்டும் எடுக்க காரணம் என்ன சார்? அது 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 வந்து அந்த நடவடிக்கை அப்படின்னும் போது என் தாத்தா சித்தப்பா சார் 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 அதனால நானே சொல்லிடுறேன், மொக்கப்படாதீங்க சார். சார் தப்பிச்சு போன சாமியார் அவருடைய நேரில் வந்து உங்கள் தம்பி போட்டதாகவும் அவருடைய வலைவலியில் அதனால் கடுப்பாகி நீங்கள் வந்து அந்த வலைவலிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது சார். ஏன்னா அந்த அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தனிப்பட்ட விரோதம் இருக்குது சார். அது என்ன சார்? அது அது வந்து நீங்கள் நான் சொல்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்லுங்கள். இப்போது அந்த அவருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு தவறான விஷயம். புரியுதுங்களா? உண்மையாலே அது வந்து எனக்கும் அந்த தம்பிக்கும் வந்து அந்த தம்பியா சார்? உங்கள் தம்பி சார்? அது அது வந்து என் தம்பி, அந்த தம்பி அந்த தருதலை அதுக்கும் எனக்கும் நடந்த அந்த விஷயம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நீங்களாக வந்து ஒரு கதவுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இல்லை சார், அவர் இது வரைக்கும் வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு. பொதுவான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வீடியோ உனக்காகவே போட்டிருக்கான். அது வந்து தம்பி இப்போது அந்த தம்பி வந்து அந்த வலையொலி அது வந்து அது நடத்துது இல்லையா? அதில் வந்து நம் நண்பர்களையும் எதிர்த்து பேசுவார்கள், எதிரிகளையும் பாராட்டி பேசுவார்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். அந்த ஒரு விஷயத்திற்காக கொள்கை ரீதியாக தான் நான் வந்து அந்த விஷயம் நான் சொல்லி கொடுத்து ஏதோ வந்து அந்த தம்பி பேசுகிற மாதிரியும்ன்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு நியாயத்தின் நிமித்தமாக நான் அந்த முடிவை எடுத்தோமே தவிர்த்து அது கட்சியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்றத வந்து நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். அப்போ இத்தனை நாளாக நீ சொல்லி கொடுத்த அவன் பேசலையா? அவனாக தான் பேசிட்டு இருக்கானா? அது ஆமாம், உன் மேலே எத்தனை பொம்பளை கேஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசினான். இத்தனை பண்ண அவனுக்கு திடீர்னு அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அந்த அளவு போயிடுச்சு. தம்பி இங்கே பாரு, நானா சொல்கிறேன், இப்போது முடி வந்து நம்ம வளர்க்குறோம் அழகுக்காக, தேவையெல்லாம் வெட்டிடுறது இல்லையா? நகத்தை வளர்க்குறோம் அழகுக்காக, தேவையில்லைன்னா வெட்டிடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் தம்பி, தேவைன்னா வச்சுப்போம், தேவையெல்லாம் கட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். அப்போ சேட்டே கட் பண்ணிட்டேன். அந்த வலையொலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அது வந்து அது 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 என் தம்பி தான். அது இருக்கட்டும். இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள என்னதான் பேச்சு, என்னதான் பேசுனீங்க? நீங்கள் எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்க? நீமா ஆத்தா பரப்பட்ட என்ன இருக்கீங்க நீ? என்னாச்சுண்ணே? அண்ணே என்ன பேச மாட்டியா? அண்ணே என்ன தானே ஆச்சு? அண்ணே இது பாருண்ணே, என்னண்ணே ஏன் மூஞ்சி திருப்புற? இப்போ என்ன ஆச்சு இப்போ? ஏன் இப்போ இப்படி பண்ணுற? ஏன் பேச மாட்டுற? ஏன் முகத்தை கூட பார்க்க மாட்டுற? என்ன ஆச்சு உனக்கு? நீ என்ன தானே ஆச்சு சொல். நீ அண்ணனுக்கு நீ பெரும் ரோகத்தை பண்ணிட்டு. பெரும் ரோகமா? நானா? என்ன சொல்கிற? நான் என்ன பண்ண உனக்கு? நீ ஒன்றும் பண்ணலை.
நான் என்ன பண்ணேன்? நீ பெரிய பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே. பெரிய துரோகமா? ஆமாம், கூட இருந்தேன். தப்பு. உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சாமியாருக்கும் எனக்கும் பிரச்சனை, எனக்கு அந்த ஆளை பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்க நீ? உன்னை எதுக்காக நான் வந்து தேர்வு செஞ்சேன் சொல்லு. ஆனால் அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு தான். அதுக்கு உங்களை யாராச்சும் எதிர்த்து நின்னாக்கா அவங்களைய தூளாக கலப்புறது. அதுக்கு தானே. ஆமாங்க. அதில் இது வரைக்கும் என்னோட வீடியோ 30 நிமிஷம், 1.5 மணி நேரமா? ஆனால் அது லைவ்னு, அது எதுவாக இருக்கட்டும். லைவ்னு அப்படி தானே வரும். அது எதுவாக இருக்கட்டும். 1.5 மணி நேரமா? அவ்வளோதானா? அண்ணனுக்கும் உனக்கு அவ்வளோதான் பழக்க வழக்கம்? என்னண்ணே அவரும் நல்லவர் தானே. அவரா? அவரா? அவர் அந்த அந்த தம்னையிலும் அவர். நான் தான் வந்து சகுனி வெள்ளம் பார்ப்பேன். எனக்கே வா. என்னன்னா நான் வந்து அவன் வந்து அவ்வளோ பணம் வச்சுருக்கான், அதுக்கெல்லாம் பொறாமப்படுறேன்னு நீ நினைக்கக்கூடாது. எனக்கு அது வேணாம். எனக்கு அதனால் ஒன்றும் கோவம் இல்லை. தனியாக ஒரு தீவு அந்த மாதிரி போயிருக்கான், அதுக்கும் கோவம் இல்லை. என்னடா இது நம்ம கேஸே அந்த ஆள் மேலே இருக்கான், அந்த ஆள் வந்து பயங்கரமாக இருக்கான், நம்ம ஒரு கேஸை 15-20 வருஷமாக போயிட்டுருக்கேன், அந்த கோவமும் கிடையாது. சரி, எனக்கு இருக்க ஒரே ஒரு கோவம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் 20-30 பொண்ணுங்க. வெறி ஆகுமா? ஆகாது. சாரிங்க இல்லைண்ணே, அவருக்கு இல்லைண்ணே, அவருக்கு முடியுது அதனால அவர் வச்சுக்கிறாரு, நமக்கு இல்லை அதனால ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த கோவம் தான். அதனால் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சொல்லுங்க. கட்சி ரீதியாக நீ வந்து நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்த இல்லையா? ஆமாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் வந்து பண்ண போகிறேன். அப்படியாண்ணே? சொல்லுண்ணே, யாரை பற்றி வீடியோ பண்ண சொல்ல? இப்போ டப்புன்னு போட்டு விட்டுறேண்ணே. அது உன்னை பற்றி தான். நான் வந்து நீ இது வரைக்கும் வீடியோ போடல, உனக்கு ஒரு வீடியோ இல்லாமல் ஒரு துண்டு பீட்டில் ஒரு அறிக்கை விடுறேன். அறிக்கையா? எனக்கா? ஆமாம், போய் நம்மளோட அஃபிஷியல் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணப்போ யாரோ கிறுக்கு பையன் வந்து எனக்கு ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கானே. அந்த கிறுக்கு பையன் நான் தான். ஏன்னு இனிமே உனக்கும் எனக்கும் எனக்கு பிடிக்காதவனோட ஒரு வீடியோ, அதாவது அந்த காணொலியை நீ போட்டியோ, இங்கே எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓ அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார், இப்போ உன் ஃபோனை பார். என்ன தொலைபேசி என்ன கும்பிடு வச்சு கும்பிடு சுவாமிக்கு உனக்கு மட்டா போட. நான்லாம் அந்த மசுறு பிசுறையே தூக்கி போட்டவன், இதெல்லாம் ஒரு விஷயமா? போட. நீ இல்லைன்னா திரிசா, இல்லைன்னா திவ்யா. சார் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மேலே என்னதான் இருக்கு அது? சார் சொல்லுங்க சார், எப்படி தான் சொல்லி தொலைங்க சார். தொப்புள் கோடி சொந்தம் இன்று பிரிந்து போனரே. ஆடுறவன் இவனே அறிக்கை விட்டு இவனே சோக பாட்டு பாட போறான். நாம்ஜி பிரிஷ் கட்சி தம்பிகளே உஷாரா இருங்க, கேட்டீங்களா? மிஸ்டர் சேட்டை சார், நாம்ஜி பிரிஷ் கட்சி தலைவர் திரு சைமன் அவர்கள் வந்து அவருக்கும் உங்களுக்கும், அதாவது அந்த ஆடுகளம் படத்தில் வந்து பேட்டைக்கார பார்ட்டி ஒன்று சொல்லல, காலம் 8ல் அங்கே நிற்கிற அந்த பயலுக்கும் அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க சார்? சொல்லுங்கள் சார். ஏதாவது இவர் கையை தூக்குறதுலே தெரியுது, இவர் முகத்தில் ரொம்ப சோகங்கள் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சார், நீங்கள் வந்து சைமன் அவர்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு தம்பியாக இருந்தீங்க? தும்பிகள்லேயே பெரிய தும்பிகள் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ரெக்க கூட பெரிய தும்பின்றதால நிறைய ரெக்க கூட இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அவருக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. இப்போ அவரே வந்து உங்களை வந்து இப்படி சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. யாருக்காக நீங்கள் வந்து நின்னீங்களோ அவரே உங்களை வெட்டி எறிஞ்சிருக்காரு, செருப்பால் அடித்த மாதிரி துரத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுக்காக ஏதாவது பேசுங்க சார். யோ வாங்க போகலாம்.
யோ உன் வீடியோவில் மட்டும்தான் நீ பேச கட் பண்ணி கேமரா கட் பண்ணி நீ உன் வீடியோவில் மட்டும்தான் நீ பேசுவியா வெளியெல்லாம் உட்காந்து பேச மாட்டியா அந்த ஆள் கூட நிற்கும் போதும் பக்கத்தில் மொக்க காமெடியெல்லாம் சிரிச்சுன்னுக்கிற உங்ககிட்டே வந்து கேட்டால் நீயும் வந்து கையெழுத்து கும்பிடுங்கிற ஒன்று ஒழுங்காக பேசு பிச்சு போடுவேன் ஆன் பண்ணுங்க சார் சார் சொல்லுங்கள் சார் இப்போ சன் கட்சியை பற்றி ஏதாவது பேசுங்க சார் இது முன்னா இவங்கெல்லாம் செருப்பால் அடி வாங்கினாலும் இப்போ நாளைக்கே அவரே வந்து வாத்தம்பின்னு சொல்லிட்டா கூட போயிடுவீங்க தானே கிளம்பு இந்த ஆளுக்குள்ள நம்ம பேட்டி எடுக்கிறது வந்து நம்மளுக்கு தான் அவசியம் அதான் சரி இப்போ கிளம்பி தொலை வந்துட்டானுங்க நல்லா இதெல்லாம் தேவையா எனக்கு இவனெல்லாம் நம்பி வந்துட்டேன் ஜெண்டாவை நம்பி வந்த பார்த்தியா இன்னும் வச்சு தம்பி யார்ப்பா அது நாம்ஜி பிரிஷ் கட்சியிலேருந்து அண்ணன் சைமன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட சொல்லு நிதி வாங்கிட்டு போனேன் அண்ணே வணக்கண்ணே குட் என்ன இது ஒட்டை அடிச்சிட்டு இருக்க ஆமாம் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அண்ணன் தூக்கிட்டவங்க பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அதுதான் தெரியுமே பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க ஒட்டடி அடிக்க வைக்கிறாங்க ஒன்று ஒட்டடை அது கூட ஒழுங்காக செய்யலையே சரி ஒன்றும் கவலைப்படாத கோட் ஒன்றும் இல்லை இந்த 2026 தேர்தல் வருது இல்லையா அதில் எப்படியோ அண்ணன் தான் வந்து ஜெயிப்பேன் அதனால் அங்கே வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல பதவி ஒன்று நீயானே ஆமாம் ஜெயிச்சுவியா ஆமாம் அடே பையா ஐயோ இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தல யாரையும் ரெடி பண்ணாது ஆல்ரெடி ஒருத்தர் ரெடி ஆகிட்டாரு சரியா யார் தம்பி யார் நீ தானே ஆமாம் தம்பி தமிழ்நாட்டில் அண்ணன் பவர் தெரியாமல் பேசிட்டு இருக்கா உன்ன மாதிரி கோட்டு நினச்சியா நான் வந்து டோட்டாய்ஸ் என்னன்னு தெரியுமா ஆமாம் நான் அதனால தான் சொல்கிறேன் 2026 தேர்தலுக்கு அப்புறம் நீ எப்படி இங்கே தான் வருவேன் ஒட்டடி போ இவன் என்னப்பா இவனுக்கு ஒட்டடி போ நான் பேசிக்கிறேன் போ ஜண்டா கிட்ட நிதி நான் வாங்கிட்டு வரேன் என்னை விட்டு அடிக்க சொல்கிறியா பக்கத்தில் நீ தான் கக்கூஸ் கொழுவ போகிற அதே நான் பார்க்க தானே போகிறேன் நீ நேரம் வேணா நான் போகிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா.